கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பாஜக சார்பில் பிரம்மாண்டமான தேசிய கொடி பேரணி நடைபெறவுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், பேரணியில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? பேரணி குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கோவை சாய்பாபா கோவில் பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் தேசிய கொடி பேரணி பிரம்மாண்டமாக தற்சமயம் துவங்கி இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் பிற இந்து அமைப்பினர், பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவியர் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மாநகர மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் இந்த பேரணியில் தலைமை தாங்கி தற்சமயம் நடத்தி வருகிறார். முன்னதாக இந்த பேரணிக்காக கோவை மாநகர் காவல் ஆணையர்களிடம் அனுமதி கேட்ட போது உரிய அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் தற்சமயம் பேரணி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஆயிரக்கணக்கானோர் தற்சமயம் கலந்திருக்காங்க. கோவை சாய்பாபா கோவிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி செல்ல இருக்கிறது. சரியாக வடகோவை சிந்தாமணி பகுதியில் இந்த பேரணி நிறைவு பெற இருக்கிறது. மேலும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சுமார் 80 அடி நீளம் உள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு இந்த பேரணியில் ஈடுபட்டவர்கள் தற்சமயம் அந்த கொடியை ஏந்தியவாறு சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமாக இந்த காட்சிகள் அமைந்திருக்கிறது. அதே போல இதில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தங்களது தேசிய பற்றை வெளிக்கொணரும் வகையில் கையில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி தற்சமயம் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேற்கொண்டு தேசபக்தி பாடல்களை இசைத்தவாறு இந்த பேரணி சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் பலரும் தாமாக முன்வந்து இந்த தேசிய கொடி பேரணியில் பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த பேரணியில் இணைந்தவாறு பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கோவை மாநகர ஆணையாளர் இதற்கு அனுமதி கொடுக்காத நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய லட்சுமி நாராயணன் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தற்சமயம் இந்த பேரணி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிவேதா.